ஸோ வணக்கம் கைஸ், அதாவது இன்றைக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். GTA பார்ட்டு 3 கேம் பிளே வந்துட்டு பார்ட்டு 6 தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதான் கைஸ், இன்ட்ரோலே பேசிக்கிட்டு இருக்காமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் சிட்டி ஜிஜி கோஸ். அதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைபு போட்டு போயிடுங்க. அப்போ தான் நானும் ஜோக்கர் பாண்டாவும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பான். ஸோ இன்ட்ரோவை போட்டு விடு ஜோக்கர் பாண்டா. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு யாருக்கிட்ட வந்திருக்கோம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவன் அந்த கைஸ் இவனோட அண்ணன் ஒருத்தன் பிஸ்னஸ் விஷயமா, இவன் பேர் வேறு மறந்து போயிடுச்சு. ஸோ இவன் வந்துட்டு ப்ரௌன் கோட் போட்டிருக்கிறதுனால இவன் எப்படி கூப்பிடுறது, சரி கக்கூஸில் இருக்கான், எப்படி கூப்பிட்றதுன்னு தெரில. ஸோ சைலன்ஸ் அண்ட் ஸ்னீக், அதாவது இவன் வந்துட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட ஒருத்தன் வந்துட்டு எவிடன்ஸ் இருக்குது, நான் வந்துட்டு சில வேலைகள்லாம் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ நான் வந்துட்டு கடத்தல் பொருள் அந்த மாதிரியெல்லாம் நிறைய பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்துட்டு எனக்கு வந்துட்டு நீ வந்துட்டு எவிடன்ஸ் வந்துட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ நீ வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னா, அந்த எவிடன்ஸை வச்சிருக்கான் பார்த்தீங்களா, அவனை வந்துட்டு நீ வந்துட்டு போட்டு தள்ளிடு. ஸோ அப்போ தான் வந்துட்டு நான் வந்துட்டு எஸ்கேப் ஆவான், உனக்கும் வந்துட்டு காசு கிடைக்கும். இப்போ நம்ம இதுக்கு எவிடன்ஸ் அதான் எவிடன்ஸை வந்துட்டு எவிடன்ஸ் யார், அவனை வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம போட போகிறோம். பக்கத்துலேயே தான் இருக்குது, ஒன்றும் ஸ்கிப்பெல்லாம் பண்ண வேணாம். ஓகே, கொஞ்சம் இது கஷ்டம்தாங்க கைஸ் இந்த மிஷனு. ஏன்னா வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஒரு ரைட் எடுத்தோன்னா அவ்வளோதான் கைஸ், வந்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நேராக போய் எங்கடா போகிறது? ஓகே, அப்படி போகணுமா இல்லை இப்படி போகணும்? நான் பாட்டுன்னு எங்கெங்கேயோ போயிட்டுருக்கேன் கைஸ். ஓகே, அதாவது நான் வந்துட்டு எதுக்கு இதை யூஸ் பண்ணேன் அப்படின்னா, இதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல கார் வேணும். அதான் வந்துட்டு இவ்வளோ நாள் இல்லை, இவ்வளோ நேரம் வந்துட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வந்துட்டு அங்கே மேலே தெரியுது பார்த்தீங்களா ஒரு ஜன்னல், தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஜன்னலில் கரெக்டாக பாம் வீசுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸின்னு நினச்சிக்காதீங்க, ரொம்பவே கஷ்டம்தான் அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம். ஸோ இந்த வண்டி எடுத்துகிட்டு பின்னாடி வச்சுருவோம். நீ வந்துட்டு கரெக்டாக போடணும், அந்த ஒரு இதில் கரெக்டாக போடணும். அப்போ தான் அந்த பாம் வந்துட்டு போய் விழும், இல்லைன்னா விழாது. இங்கே ஏதோ இப்படி பார்த்தீங்களா, இங்கே தெரிக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்துட்டு தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு முடித்தது, பாம் வெடித்ததுலேருந்து உங்களுக்கு வந்துட்டு காமிக்கிறேன். ஸோ வாங்க உங்களுக்கு அதுலேருந்து காமிக்கிறேன். ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு பாமை வந்துட்டு இது பண்ணியாச்சு. ஸோ அவன் வந்துட்டு வெளியே வந்துட்டான். அவனும் கொஞ்சம் பெரிய ஆள் தாங்க கைஸ் போல். பாடி கட்ஸ்லாம் வந்துடுறாங்க, அவங்களெல்லாம் நம்ம கண்டுக்காமல் இவனை தான் நம்ம வந்துட்டு போட்டு தரணும். ஓகே, அப்படியே இவனை ட்ரைவே பண்ணியே முடிச்சிடலாம். ஓகே, வண்டி அவ்வளோதான் கைஸ், வண்டி பற்றிக்கிச்சு, அவ்வளோதான், மிஷன் பாஸ்டு. ஏன்டா இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சேடா அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு பாம் வீசுறது உங்களுக்கு காமிச்சா போர் வச்சிடும். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் வந்துட்டு இது பண்ணல. ஸோ வாங்க இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் மிஷனுக்கு தான் வந்துட்டு வந்திருக்கோம். ஸோ வாங்க மிஷனுக்கு போயிடலாம். ஆர்ம்ஸ் ஸ்டோரேஜ், அதாவது இந்த மிஷனு என்ன மிஷன் அப்படின்னா, ஸோ இந்த மிஷன் வந்துட்டு நம்ம தேடிட்டுருக்கான், நம்ம ஹீரோ க்ளவுடை வந்து தேடிட்டுருக்கான். இப்படி யார் இருக்கான், என்னோடய ஆர்மியில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவனுக்கு வந்துட்டு இந்த கன்ஸ் எல்லாம் இருக்காமா, நியூ மாடல் கன்ஸ்லாம் இருக்குது. ஸோ உனக்கு வந்துட்டு கன்ஸ் தேவைப்பட்டால் அங்கே போய் வாங்கு, அதுவும் இல்லாமல் அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீ போய் பண்ணு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். கன்ஸ் எல்லாம் போய் வாங்கிக்கோ, நியூ மாடல் கன்ஸு உனக்கு தேவைப்பட நீ வேணால் போய் வாங்கிக்கோ அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். ஏன்டா கன்ஸ் எல்லாம் வாங்குறது ஒரு மிஷனாடா அப்படின்னு வந்துட்டு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. ஓகே, இப்போ வந்துட்டு அந்த ட்விஸ்ட் என்னென்னு வந்துட்டு அங்கே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுவும் ஒரு கஷ்டமான, என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஒரு கஷ்டமான மிஷன் தான் கைஸ். ஏன் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். ஓகேங்களா, சீட் கோடு வந்துட்டு போட்டால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பட்டு சீட் கோடு எதுவுமே போடாமல்
நான் வந்துட்டு இந்த வீடியோவில் ஒரே ஒரு மிஷனுக்கு தான் சீட் கோட் போட்டிருப்பேன். ஸோ அந்த மிஷன் என்னென்னு வந்து எனக்கே தெரியாது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வந்தாச்சு. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு இப்போ வண்டியில் வந்துட்டு வந்தாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு அதாவது இந்த இதோட ஓனர், ஆமாம், இந்த கன்ஸோட ஓனர்லாம் இருக்காங்க, அவங்கள வந்துட்டு போட்டு தள்ளணுமா? ஓகே, இப்போ வந்துட்டு அந்த ஓனரை வந்துட்டு நம்ம வந்துட்டு போட்டு தள்ளுவோம். ஸோ எதுக்குடா இந்த வண்டி எடுக்கிற அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த வண்டியை வச்சு தான் இந்த மிஷினே வந்துட்டு முடிக்க முடியும் அப்படின்னு வந்துட்டு மேபி சொல்லலாம் கைஸ். இப்படி வச்சிட்டோன்னா அவ்வளோதான். ஓகே ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு கவர் எடுத்துக்கணும். நமக்கு ஆர்மர் இங்கே இருக்குது. ஸோ இங்கே 2 பேர் வரானுங்க. அவனுங்கள என்னடா சாவலையா, செத்துப்போ, அவ்வளோதான். அந்த வண்டியில் வச்சு அவனுங்க செத்துருவானுங்க. ஸோ இங்கே வந்துட்டு வருவானுங்களே. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு வண்டியை வச்சுருங்க. இது வந்துட்டு ரொம்ப நேரமாக ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 12 நிமிஷமாக வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் இந்த மிஷினை முடிக்கிறதுக்காக. 12 நிமிஷமும் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க, கடைசியாக இவன் தான் லாஸ்ட்டாக, இல்லை சரியாக தெரில. இப்போ சாவுடா, 54 ஹெல்த்துக்கு கொண்டு வந்துட்டேன் கைஸ். படுபாவி இருங்க, கிரனேட் எடுத்து இங்கே போடுவோம். கிரனேட் இங்கே இருக்குது, சாவுங்கடா. அவ்வளோதாங்க கைஸ், கிரனேட்டில் வெடித்து செதறிக்கிட்டானுங்க. வண்டியை வெடிச்சிடு, ஓடு. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு இன்னும் ஆளுங்க இருக்காங்க. ஓகே, சுட்டு கொண்டாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இவங்கிட்ட தான் வந்துட்டு போய் பேசணும். ஓகே, உனக்கு வந்துட்டு செம்மையான வெப்பன்லாம் கிடச்சிருக்கு, உனக்கு தேவைன்னா வந்து எடுத்துக்கோ அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான் கைஸ். லாக்கெட் லான்ச்சரு, அப்புறம் M4 நான் ஃப்ரீ ஃபயர் ஆடி இருப்பேன். M4A1, ஆமாம் M4A1. இதுக்கு முன்னாடி ஆடினேன் கைஸ். AK இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே, நிறைய கன்ஸ்லாம் இருக்குது கைஸ், புது மாடல் கன்ஸ் போல். ஸோ இப்போ வந்துட்டு ஃபோனில் ஒருத்த வந்துட்டு பேசிகிட்டு இருப்பான். ஸோ அவங்ககிட்ட தான் வந்துட்டு நம்ம வந்துச்சு, நான் தான் வந்துட்டு கிங் கோட்டனி அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ நீ வந்துட்டு இந்த ஏரியாவில் வந்துட்டு புதுசாக வந்துட்டு இது பண்ணியிருக்க. ஸோ நீ வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு எங்களுக்குள்ளேயே ஒரு ரேஸ் வச்சுக்கிறோம். ஸோ அந்த ரேஸில் வந்துட்டு நீ வந்துட்டு ஜெயிச்சிடு அப்படின்ட்டு சொல்லுவான். ஸோ அந்த ரேஸ் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம்தாங்க கைஸ். ஏன்னா எப்படி சொல்கிறது, அவனுங்க விட்டு ஏற்றுவானுங்க. ஸோ இதுக்கு தான் அவங்க, நான் சொன்னல, இதுக்கு ஒரே ஒரு மிஷனுக்கு தான் நான் சீட் போட்டேன்னு. ஸோ இந்த ஒரு மிஷனுக்கு தான் கைஸ் சீட் போட்டேன். ஸோ இந்த ஒரு மிஷனுக்கு ஏன்டா நீ சீட்லாம் போடுற அப்படின்னு கேட்டீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்போ தெரியும் பாருங்கள், ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த டாக்ஸியெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. நான் இந்த மிஷனை பற்றி தெரியாமல் டாக்ஸிலாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இந்த மிஷன் தேவையே இல்லாமல் மிஷன் தாங்க கைஸ். இவ்வளோ நேரம் கமல் ஆச்சர் மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், அவர் மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், சம்மந்தமே இல்லாமல். ஸோ இப்போ வாங்க, முடிச்சதுலேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வந்தாச்சு. ஸோ மிஷன் பாசிட்டிவ் வந்தாச்சு. அப்பா எப்படியோ ஒரு வழியாக முடிச்சிட்டேன் கைஸ். ரொம்ப டைம் எடுத்துச்சு இந்த மிஷனுக்காகவே. ஸோ இது வந்துட்டு என்ன மிஷினை, ஸோ இன்னொன்று சொல்ல மாட்டேன், சாரி. அதாவது இந்த மிஷனை வந்துட்டு இது பண்ண விட்டுட்டேன் கைஸ். இது பண்ண விட்டுட்டேன் அப்படின்னா, இந்த மிஷினை கட்சின்னு ரெக்கார்ட் பண்ண விட்டுட்டேன். அதாவது இவனுக்கு பிடிக்காத சில ஆட்கள்லாம் இருக்காங்களாம், இவனோட ஆட்கள், இவனோட ஆப்போசிட் கேங் ஆளுங்கள்லாம் இருக்காங்களாம். ஸோ அவங்கள இவனுக்கு எதிரான கேங் வந்துட்டு, இவனுக்கு ஆப்போசிட் கேங்கை வந்துட்டு நம்ம வந்துட்டு போட்டு தள்ளணும். இவனோட கேங்கை வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு, சரி வாங்க இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வந்தாச்சு. ஸோ அந்த கேங் இருக்கிறவங்ககிட்ட ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு அந்த கேங்கை ஃபுல்லாக ஏற்றிட்டேன், வண்டியில் ஏற்றிட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எதுவுமே பண்ண தேவையில்ல, இவனுங்களை போட்டு தள்ளிட்டாலே போதும். அதாவது எவனா இருங்க, நான் உங்களுக்கு வந்துட்டு காமிக்கிறேன். இதோ இவன் இல்லை கைஸ், இவனும் இல்லை. ஸோ வேறு எங்கடா இருக்கீங்க இருங்க, இவனா? ஆமாங்க கைஸ், இவனை மாதிரி ஆட்கள் தான். இந்த இதை பாருங்கள். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஏற்றுனாலே வந்துட்டு போலீஸ் ஸ்டார் வந்துட்டு குறைஞ்சி, போலீஸ் வந்துட்டு உங்களை துரத்தவும் மாட்டாங்க. ஸோ இவனுங்களையும் நீங்கள் வந்துட்டு போட்டு தள்ளிடலாம். இவனோட ஆளுங்க தான் நம்மளை வந்துட்டு கொல்றது, ஓகேங்களா? ஸோ
ஸோ இப்போ வந்துட்டு ஏற்று அவ்வளோதான். 1 2 6 7 8. ஓகே கேஸ், இப்போ தான் 8 வருது. 8 எங்கடா? அடுத்தது எங்கடா? அடுத்தது எவன்டா டேய்? வாங்கடா டக்குன்னு. ஓகே, காசை குமிச்சு வச்சுருக்காங்க. 9 10 அவ்வளோதான் கைஸ். ஸோ வந்துட்டு 10 பேரை வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ கொண்டாச்சு. ஸோ இவனுங்களை இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு குடிச்சிட்டு போனோம். என்னடா இது பிளாக் ஸ்க்ரீன் வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, வெளியே வந்துட்டுங்க கைஸ் தெரியாமல். ஸோ அதான். ஸோ வந்துட்டு இவனுங்களோட இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு விட்டுருவோம். அவ்வளோதான் கைஸ். இறங்கிட்டானுங்க. ஏய் நீ நல்லா வேலை செய்கிற அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே அவ்வளோதாங்க கைஸ். $10,000 கோடு. $10,000 கொடுத்துருக்கானுங்க. செம்ம தான் கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு வாங்க நெக்ஸ்ட் மிஷினுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டுருக்கோம். எங்கடா இது? ஓகே, வண்டி வேறு அப்படியே பவுன்ஸ் ஆகுது கைஸ். எதுக்கு பவுன்ஸ் ஆகுதுன்னு தெரில, ஆனால் பவுன்ஸ் ஆகுது கர்மம். ஓகே இப்போ வந்துட்டு வாங்க நம்ம வந்துட்டு அவன்கிட்ட வந்துட்டு வந்தாச்சு. இவன் பேர் என்னன்னு தெரில கைஸ். இவன் பேரை வேறு மறந்து வேறு தொலைச்சிட்டேன் கர்மம். சரி இப்போ வந்துட்டு வாங்க. இப்போ வந்துட்டு எவிடன்ஸ் டேஷ் எவிடன்ஸ் டேஷ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோ. எவிடன்ஸ் இவனை பற்றி எவிடன்ஸ்லாம் இருக்கும். இப்போ இவன் வந்துட்டு என்னென்னா பாத்ரூம் போயிட்டுருப்பான். ஓகே உள்ளே தான் இருப்பான் பார்த்தீங்களா? உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். நான் வந்துட்டு உனக்கு வந்துட்டு ஒரு வேலை வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, அதாவது இது எவிடன்ஸ். அதான் இவனை எவிடன்ஸ் தொலைக்கிறதே இவனுக்கு ஒரு வேலையாக இருக்குது. ஸோ எவிடன்ஸ் இருக்குல்ல, அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு எடுக்கணும். அதாங்க எவிடன்ஸ் இருக்குல்ல, அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணணும். ஸோ எவிடன்ஸ் இருக்கிறவனா நம்ம வந்துட்டு, அதாவது அவங்ககிட்ட எவிடன்ஸு கலெக்ட் பண்ணாலே போதுமா, கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த எவிடன்ஸை அழிச்சிடு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். ஸோ அவ்வளோதாங்க. அவனை வந்துட்டு போட்டு தள்ளிட்டு எனக்கு தப்பான விஷயம், என்னை பற்றி தப்பான இதெல்லாம் இருக்குது. ஸோ அவனை வந்துட்டு போட்டு தள்ளிடு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ என்னடா இது திருப்பி வருது அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, செத்துருப்பேன் கைஸ். திருப்பியும் வந்து செத்துட்டு இருப்பேன். ஸோ இப்போ வந்துட்டு வாங்க இந்த காரில் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு அவனை போய் அவனை கொல்ல தேவையில்ல. பட் ஏற்றி அவன்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் வந்துட்டு எடுத்தால் போதும். வண்டி விட்டு ஏற்றுனாலே ஒரு எவிடன்ஸ் கீழே விழுந்துடும். ஸோ அந்த எவிடன்ஸை நம்ம எடுத்தாலே போதும். ஸோ அந்த எவிடன்ஸை எடுக்கிறப்போ ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ட்விஸ்ட்டுன்னு வேணால் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, போலீஸ்காரனுங்க விட மாட்டானுங்க. சம்மந்தமே இல்லாமல் வந்து அடிப்பானுங்க போலீஸ்காரனுங்க. இதுக்கும் நமக்கும் அவனுக்கு தான் சம்மந்தமே இல்லாமல் வந்து அடிப்பாங்க. அதான் கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு அவன் அங்கே இருக்கான். ஸோ வாங்க போவோம். ஆமாம், இங்கே ஒருத்தன் ஜோக்கர் பேண்டான்னு இருந்தானே, எங்கே அவன் காணோம்? அப்போ ஏன்டா அமைதியாக இருக்க? நீ ஒரு வருஷமா ஏமாத்திட்டு இருக்க. ஒரு வருஷமா வந்துச்சுன்னா இந்த சேனல் ஆனிவர்சரி. ஒரு வருஷமா ஏமாத்திட்டு இருக்கடா. என்னத்தன்னு? நீ எனக்கு சம்பளம் கொடுக்குறேன்னு ஏமாத்தல? சரி கொடுத்துட்றேன். கொய்யால எனக்கு இப்பவே வேணும் தெரியாது, சம்பளத்தை கொடுக்குற நீ. சரிடா இதா வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன் பாரு சம்பளம். இரு பார்க்குறேன். கொய்யால டேய், கொய்யால என்னடா நினச்சிட்டு இருக்க? கைஸ் இவன் என்ன திரும்ப பண்ணுறான்? வாட்ஸ்அப்பில் 10 ரூபாயை ஃபோட்டோ வச்சு அனுப்புகிறான். கொய்யால 10 ரூபாய் கொடுக்க துப்பு இல்லை. சரி இது நமக்குள்ளே இருக்கட்டும், ஓகேவா? மிமிக்ரி வேற கேடு. ஐயோ அவமானப்படுத்துகிறானே, அசிங்கப்படுத்துகிறானே. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க நம்ம வந்துட்டு இவன் வந்துட்டு எடுத்துகிட்டு இவனை வந்துட்டு போட்டு தள்ளலேருந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணதுலேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ வாங்க இவனை எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணதுல உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வந்தாச்சு. ஸோ காரையும் வந்துட்டு பெயிண்ட் பண்ணியாச்சு. இந்த காரை வந்துட்டு நம்ம வந்துட்டு கொளுத்தணும். நான் வந்துட்டு இந்த காரை என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த காரை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்து பார்த்துட்ருப்பேன். ஸோ இந்த காரை வந்துட்டு வாங்க இப்போ வந்துட்டு கொளுத்துவோம். கன் எடுத்து ஒரே போடு. அவ்வளோதான், செத்துட்டான் கைஸ். நம்ம க்ளவுடும் செத்துட்டான். அவ்வளோதான் கைஸ், இந்த மிஷினும் வந்துட்டு முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் மிஷனுக்கு வாங்க போவோம். ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம வந்துட்டு போயிருக்கோம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் மிஷனுக்கு போவோம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வந்தாச்சு. ஸோ சொல்கிறா
பஸ் பின்னாடி ஓடி வந்தா நீ தளபதி விஜயா? கொய்யால செருப்படி வாங்குறதுக்குள்ள இங்கேருந்து ஓடி போயிடு. அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரி விடு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வந்தாச்சு. ஸோ கான் ஃபிஷிங் அப்படின்னு வந்துட்டு ஒரு மிஷன் இருக்குது. ஓகே, இந்த மிஷனை வந்துட்டு தான் நம்ம இப்போ வந்துட்டு முடிக்க போகிறோம். ஸோ வந்துட்டு என்னோடய பார்ட்னர் வந்துட்டு ஒரு எலி, அதாவது இவனோட பார்ட்னர் ஒருத்தர் இருக்கானா, அவன் வந்துட்டு இவனை ஏமாற்றிட்டான் இது மாதிரி பிஸ்னஸ் விஷயத்தில். ஸோ அவன் வந்துட்டு இப்போ மீன் பிடிச்சிட்டு இருப்பான். நீ வந்துட்டு என்ன பண்ணுற, மீன் பிடிக்கிறப்போ அவனை போட்டு தள்ளிடு. கரெக்டாக இப்போ வந்துட்டு இப்போ தான் கரெக்ட் டைமு, மீன் பிடிச்சா போட்டு தள்ளிடு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். ஸோ இப்போ வந்துட்டு வாங்க, அவனை வந்துட்டு அந்த இடத்துல அவனை வந்துட்டு மீட் பண்ணது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க அந்த இடத்துல போகலாம். ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு வந்தாச்சு. ஸோ இங்கே தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு நிறுத்தணும். ஸோ இந்த எப்படி ஏறி போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு வழி இருக்கும், அந்த வழியிலேருந்து ஏறி போயிடுங்க. ஸோ இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு குதிக்கணும். நல்ல வேலை தண்ணி இருக்கும்னு நினச்சிட்டு குதிச்சிட்டேன் கைஸ். நல்ல வேலை இதுதான் இருக்குது, அந்த ஒரு இடம், அது மீன் நிற்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. ஸோ வாங்க இப்போ வந்துட்டு அவனை போட்டில் தான் வந்துட்டு ஒரு சமாதி கட்டணும். ஓகே, இப்போ வந்துட்டு வாங்க அவனை போட்லேயே முடிச்சிருவோம். ஸோ வாங்க, எங்கடா இருக்கான்? ஓகே கைஸ், அங்கே இருக்கான். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கான், அங்கே பச்சை கலர் டாட் இருக்குல்ல, அங்கே இருக்கான். ஸோ இப்போ வந்துட்டு வாங்க நம்ம வந்துட்டு லைட் ஹவுஸ் கிட்டே போவோம். ஸோ இப்போ வந்துட்டு அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, பாம் தூக்கி போடுறான். எதுக்கு தூக்கி போடுறான்னு தெரியலையே, வெடிக்குது அது வேறு. ஓகே, ஓ நல்ல டெக்னிக்காக இருக்கே. டே ஜோக்கர் பண்ணா, நாளைக்கு நீயும் நானும் மீன் வச்சு சாப்பிட்லாம். என்னன்ற, பாமை தூக்கி போடுவோம். உன் கிட்னியை வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு வாங்க, நல்ல வேலை ஜோக்கர் பாண்டா எப்படியோ சமாளிச்சாச்சு. ஸோ வந்துட்டு வாங்க, இப்போ வந்துட்டு இவனை வந்துட்டு போட்டு தள்ளணும். ஓகே கேஸ், லைட்டாக டேமேஜ் கொடுத்தாலே பையன் பயந்து அங்கே மேலே போயிடுறான். ஓகே, இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறான், நம்மளை வந்துட்டு சுட மாட்டான். அவன் கையில் என்னதான் பெரிய கன் இருந்தாலும் நம்மளை வந்துட்டு சுட மாட்டான். அவன் கையில் ஏகே இருக்குது. சாப்பிட அவ்வளோதான், AK-47 இருக்குது. ஸோ அதை வச்சு நம்மளை அடிக்க பார்த்தோன்னா சீக்கிரமாக வச்சிடலாம். ஸோ இன்னும் அவன் அடிக்கலை. ஸோ அதான் கேஸ். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறதுக்கு ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஸோ பாய் கைஸ், மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போட்டு போயிடுங்க. அப்போ தான் நானும் ஜோக்கர் பண்ணால் கொஞ்சம் ஜாலியாக இருப்போம். ஸோ அதான் கைஸ். ஸோ ஜோக்கர் பண்ணால் பாய் சொல்லு. பாய் கைஸ், மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போட்டு போயிடுங்க. அப்போ தான் நானும் கோஸ்ட்டும் கொஞ்சம் ஜாலியாக இருப்போம். ஸோ அதான் கைஸ். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறதுக்கு ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஸோ பாய் கைஸ். அவ்வளோதான் கைஸ், விட்டால் பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதான் கைஸ். ஸோ பாய் கைஸ். Bye.